ஷானவாஸ் மாலன் சொன்னதனுடைய நீட்சியாக கேட்கிறேன். அரசியல் களத்துல இன்று அணிகளாக நிற்கக்கூடியவர்கள் அனைவரும் அரசியலை முழு நேர தொழிலாக கொண்டவர்கள். அவர்களிடத்துல கருப்பு பணமே இல்லை அல்லது அவர்களிடத்துல உண்டான அவர்களுடைய அரசியல் நேர்மையை, பொது வாழ்வில் தூய்மையை நாம ஒரு விதமான அளவுகோல்ல பார்க்கிறோம். நடிகர்களாக இருந்தால் அவர்களை ஒரு விதமான அளவுகோல்ல பார்க்கிறோம். நடிகர்களிடம் மட்டும் ஏன் ஒரு கராரான அணுகுமுறையை நாம வச்சிருக்கிறோம்? அரசியல் களத்துல ஈடுபட்டு நீண்ட காலம் செயலாற்றி ஊர் ஊரா போய் கொடியேற்றி ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு வரக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணங்கிறது அனுமதிக்கத்தக்கது இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் அந்த எந்த விதமான பங்களிப்பு இல்லாமல் நேரடியாக அந்த விளம்பர வெளிச்சத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு நேரடியாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அவர்கள் வரும்போது நேரடியாக அவங்கள நோக்கி ஒரு கேள்வி வந்துடுது. அரசியல் களத்தில் நீண்ட காலம் செயலாற்றக்கூடிய எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் கிடைச்சிருது இல்லை, எல்லாருக்கும் இவர்களுக்கு கிடைப்பது போன்ற உடனடி வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. நீண்ட காலம் பணியாற்றியும் கூட எந்த பதவிக்கும் வராமல் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அந்த இடத்தை வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது அந்த வெறுமனே திரைப்புகழ் என்பதை மட்டுமே வைத்து அவர்கள் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இடத்தை பார்க்குறோம். இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கினார், எந்த கொள்கையும் முன்வைத்து அவர் அந்த 10 விழுக்காடு ஓட்டையும் வாங்கலை. அவருக்கு இருந்த வெளிச்சம் அது உடனே மக்கள்கிட்ட அவரை கொண்டு சேர்க்குது. அவர் ஒரு கட்சி தொடங்கினேன்னு அறிவித்த உடனே தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்சிக்கான பெயர் பலகை திறக்கப்படுது, கொடி ஏற்றப்படுது. அவர் ஊர் ஊராக போய் கொடி ஏற்றலை, கொடி ஏற்றணும்னு சொன்ன உடனே தமிழ்நாடு முழுவதும் ஏற்றப்படுது. அப்போ அது அரசியல் களத்தில் போய் அவர் செய்து காட்டிய சாதனை அல்ல, ஏற்கனவே திரைத்துறையில் அவர் ஈட்டிய புகழின் மூலம் நடைபெற்றிருக்கிற ஒன்று. அப்போ அந்த இடத்துல தான் இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் வரும்போது, இப்போ கமல் வர்றாரு, கமல் வரும்போது, ரஜினி வரும்போது இந்த கேள்வி அவங்கள்ட்ட ஏன் வருதுன்னா, நீங்கள் இங்கே தூய்மையை எதிர்பார்க்குறீங்க, இங்கே இவ்வளோ ஒழுக்கம் பேசக்கூடிய நீங்கள் இதை ஒத்த துறையாக இருக்கக்கூடிய உங்கள் துறையில் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் காட்டினீங்களா? ஐயா மாலன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. அவர்கள் துறையில் இன்னைக்கு அவங்களுடைய படங்களினுடைய டிக்கெட் என்ன விலைக்கு விற்கிது, அது எவ்வளவு மோசடி நிறைந்த துறையாக இன்னைக்கு அது மாறி இருக்குது, எவ்வளவு பெரிய ஊழல் அதில் நடக்குது, எப்படி திளைத்து போயிருக்கிறாங்க. அவர்களுடைய ரசிகனையே அவர்களால் காப்பாற்ற முடியல. அவன் தான் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். அந்த முறைகேட்டை முறைப்படுத்தவோ ஒழிக்கவோ கூட அவங்களால குரல் கூட கொடுக்க முடியல. அதை எதிர்த்து ஒழிக்கிறதுலாம் ரெண்டாவது, அதை கண்டித்து பேசுவதற்கோ குரல் எழுப்புவதற்கு கூட தயார் இல்லாதவருங்க இங்கே இவ்வளவு பேசுவது. இது இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்க சொல்ற நியாயத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது, மாலன் சொல்றது நியாயமோ நீங்க சொல்ற நியாயமோ புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இது மக்களுடைய வரிப்பணத்தை கையாளும் ஒரு நிர்வாகம். இங்க ஒரு நேர்மையை எதிர்பார்க்கிறது, அவங்க துறையில உண்டான அங்கேயும் நேர்மையா இருக்கணும், எல்லா துறைகளிலும் எல்லாரும் நேர்மையா இருக்கணுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அது கண்டிப்பாக நீங்க சொல்ற நியாயத்தை ஏற்கிறேன். ஆனா கூடுதலாக இங்க கவனமாக இருக்கணும். அதர் பீப்புள் மணி அப்படிங்கிறத நம்ம கவனமாக கையாளணும்னு இங்க அரசியலுக்கு வரும்போது, ஆட்சி நிர்வாகத்திற்கு வரும்போது உங்களிடம் ஒரு நேர்மையையும் தூய்மையையும் மக்கள் எதிர்பார்க்கிறதோ அல்லது சினிமா நடிகர்கள் எதிர்பார்க்கிறதோ தப்புன்னு சொல்ல முடியும்? கட்டாயம் எதிர்பார்க்கணும், கட்டாயம் அதற்கு அரசியல்வாதிகள் பதில் சொல்லணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இருக்குல்ல, அதுவும் பொது பணம் தானே, அது அவங்க பணம் இல்லைல்ல. சரி, அப்போ அந்த பணத்தை அவங்க முறையாக செலுத்தியிருக்காங்களா? அந்த கேள்வி அவங்கள நோக்கி வரும்ல. எத்தனை இன்னைக்கு நாட்டை ஆளணும், முதலமைச்சர் ஆகணும், நேரடியாக முதலமைச்சர் ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ரெய்டு நடக்கா இல்லையா? ஏன் ரெய்டு நடக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போகுது? இன்னைக்கு விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும், இங்கே ஊழலை ஒழிக்கணும், அதை தவிர அவங்களுக்கு வேறு முழக்கமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி அந்த எந்த பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு எந்த பார்வையும் கிடையாது. நேரடியாக ஊழல் ஒழிப்பு அதை மட்டும்தான் அவங்க முழக்கமாக முன்வைக்கிறாங்க. அப்போ ஊழல் ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய அவர்கள் முறையாக வரி செலுத்திருக்காங்களாங்கிறதே கேள்விக்குறியா இருக்குது. அப்போ அந்த வரிங்கிறது யாருடைய பணம்? அது மக்கள் பணம் தானே. அப்போ அப்படிப்பட்ட முழுக்க ஒரு முறைகேட்டினுடைய ஊற்றுக்கண்ணாவே இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நாட்டை ஆளணும், அதற்கான சர்வீஸ் பண்ணிட்டு அந்த மக்கள் அங்கீகரிச்சா கூட அதை பற்றி இப்போ கேள்வி இல்லை. ஆனால் அதற்கான எந்த சர்வீஸும் பண்ணாமல் ஒரு இந்த நம்ம பிறந்த நாளுக்கு இலவசங்கள் கொடுக்கறது, இலவசங்கள் ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க, இலவசங்களை அவங்க பிறந்த நாளுக்கு கொடுக்குறாங்க, தையல் மிஷின் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்ல திட்டங்கிற பேரில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ கொடுத்துட்டு ஒரு பக்கம் மக்களை தன் பக்கம் திருப்பி நாட்டை ஆள வேண்டும் என்று வரும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நேர்மை குறித்த கேள்வி கட்டாயம் வரத்தான் செய்யும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.